ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்கங்க. ஈரோடு.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இதில் கிடைக்குங்க. இது என்ன அப்படின்னா, இந்த ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து அவங்க பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபுங்க. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி, அதாவது இந்த மாதம் ஜான்வரி 19th ஈவினிங் 5 நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன போஸ்ட்டு, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. என்ன போஸ்ட்டு அப்படின்னா, ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட் தாங்க இருக்குது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான பேசிக் பே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21,000 கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் இன் சோசியல் ஒர்க் ஆர் அதர் சோசியல் ரிலேட்டடான சோசியல் டிசிப்ளின்ஸ் ஆர் சோசியல் ஒர்க் அது ரிலேட்டடாக நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேட்டும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே கம்யூனலில் அந்த ரிசர்வேஷன் ஏஜ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த கேட்டகரியில் இதுக்கப்புறம் வரணும். பேசிக்காக எவ்வளோ ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணியிடம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஈரோடு மாவட்டம் மகளிர் அதிகார மையம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஒரு போஸ்ட் வேக்கன்ட் இருக்குங்க. அதுக்கு தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். முதுநிலை சமூக பணி, உளவியல் வளர்ச்சி பணி, சமூகவியல், இந்த 3 ரிலேட்டடான டாப்பிக்கில் ஏதோ ஒரு இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் முதுநிலை பட்டதாரியாக இருக்க வேண்டும். அது போக அரசு அல்லது அரசு சாரா தொண்டு நிறுவனங்களில் வந்து குறைஞ்சபட்சம் 3 வருஷம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. முழுக்க கவர்மெண்ட் ஜாப். அப்ளிகேஷன் வந்து நான் பின்னாடி காட்டுறேங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 6வது தளம், ஈரோடு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணுங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அப்ளிகேஷனு. இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்குற இடத்துல நீங்கள் அந்த ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், நேம் ஆஃப் தி ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனுக்கு வந்து ப்ரூஃப் கேட்குறாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் ஏதாவது வந்து ஜெராக்ஸ் அனுப்பணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப், மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடிஷ்னலாக ஏதாவது குவாலிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். இருந்ததுன்னா பண்ணலாம். உங்களோட கம்யூனிட்டி ப்ரூஃப் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணுங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இதை பிரிண்ட் போட்டு ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இந்த அட்டாச் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஐடி ப்ரூஃபு, இந்த அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி இதுக்கு முன்னாடி காட்டினாங்களே அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிசி, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு ஏதோ ஒன்று. அந்த ஸ்மார்ட் கார்டுங்கிறது ரேஷன் ஸ்மார்ட் கார்டு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் அண்ட் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் அட்டாச் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்டு இந்த போஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி ப்ளேஸ் ஆகுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.